வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து அப்படின்னு ஒருத்தர் பேசுவார் இல்லையா? சமூக வலைதளங்களில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் அவரை பார்த்துருப்பீங்க. அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என்னை அடித்து காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது அவர் விடுதலை சிறுத்தைகளுக்காரன் அடித்தாங்களா, அவர் ஆஸ்பத்திரியில் காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க போய் அங்கே அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் பழனிக்கு சென்றிருந்தார். இப்போ சமீபத்தில் பழனி முருகன் கோயிலுக்கு தரிசனம் செஞ்சுருந்தார். அதை நிறையா பேர் விமர்சித்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா இவரும் வணக்கண்டா மாப்பிள்ள அவரும் பார்த்தீங்கன்னா அவர் எழுச்சி தமிழர்கள் ஒரு விமர்சனம்ங்கிற பேரில் எழுச்சி தமிழ் அவர்கள் ஒரு தரக்குறைவாக பேசியிருந்தார். அதை கண்டித்து தான் நம்மளுடைய தோழர்கள் போய் கேட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா இசைவாணி அவர்கள் ஐயம் சாரி ஐயப்பா பாடல் மூலிமா சர்ச்சையாச்சு. இப்போ சமீபத்தில் அந்த பாடலுக்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவரை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் மத்தியில் தவறான ஒரு கருத்தை பரப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவரை அடித்தாங்களா அப்படிங்கிறதே ஒரு இதுதான். அவர் ஏன்னா சும்மா போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காரா அப்படின்னு கூட நமக்கு தோணுது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல வெளியிட்ட வீடியோவில் இந்த முகத்தில் இங்கனக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு காயமே இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் இருந்தது. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய இங்கே பேண்டேஜெல்லாம் ஒட்டின மாதிரி முகத்தில் அவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒரு சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற பேர்லையும் இந்த பிஜேபி மற்றும் சில சாதி கட்சிகள் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மேலே ஒரு பொய் பரப்புரையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த வணக்கண்டா மாப்பிள்ள அவர்களை பார்த்திங்கன்னா நம்மளும் அவர் ரசிகத்தான் செய்வோம். அவருடைய பேச்சு அவங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேனி மாவட்டத்தை சார்ந்த அப்படிங்கிறனால ஒரு காமெடியாக நகைச்சுவையாக இருக்கும். அவர் நம்ம ரசிக்க தான் செய்கிறோம். ஆனால் சித்தாந்தம் அவருடைய கொள்கை சார்ந்து அவர் பேசும்போது விமர்சிக்கும்போது தமிழக அரசியல் சூழலில், இந்திய அரசியல் சூழலையும் கூட மிகவும் மதிக்கத்தக்க ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு எழுச்சி தமிழர் அவர்களை பேசும்போது அவருக்கு ஒரு நிதானம் தேவை, ஒரு அரசியல் புரிதல் தேவை. நீங்கள் வர்றவங்க போகிறவங்களாம் விமர்சிக்கிற அளவுக்கு எழுச்சி தமிழர் தரம் தாழ்ந்து போயிடலை அப்படி இல்லையா? ஒரு விமர்சனம் வைக்கலாம், அது ஒரு நேர்மறையான ஒரு நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி விமர்சனங்களை தான் நம்ம தாங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு தக்கன அதன் அடிப்படையில் தான் அந்த பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வெளியே இருக்குது. நீ தலைவரை தரக்குறைவாக ஏன் பேசுன அப்படிங்கிறது தான் இது பண்ணுறாங்க. அவர் கெட்ட வார்த்தைலாம் இது பண்ணுறாரு அந்த வணக்கண்டா மாப்பிள்ள அருண்குமார் அது அந்த காட்சி ஊடகங்கள்லாம் இதில் பரவிக்கிட்டு தான் இருக்குது வேகமாக. தொடர்ந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே ஒரு பொய் பரப்புரை இன்றைக்கி நேற்று இல்லை, விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்த காலத்திலேருந்தே விடுதலை சிறுத்தைகள் ஒரு அது மேலே மிகப்பெரிய ஒரு அவதூறு, ஒரு சமூக விரோத சக்தி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அவதூறை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வன்முறை கும்பல், ஒரு நாடக காதல் அப்படின்லாம் பரப்புகிறாங்க. இது எந்த அளவுலையுமே, அதாவது 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் இன்றும் மறையாது. அதுபோல் எழுச்சி தமிழரின் வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. ஒரு சிறு சிறு உதிரிகள்லாம் நம்மளை பேசுகிற அளவுக்கு நம்ம நம்மளுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குது. சாதி மத ஒழிப்பு, வர்க்கபேத ஒழிப்பு, தமிழ் தேசிய காப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு, பெண் உரிமை மீட்பு, இந்த 5 கொள்கைகளையுமே மிக தீவிரமாக, மிக பிரதான கொள்கைகளாக போராடிவிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த ஒரு சிறு உதிரிகளும் பிசுறுகளும் அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து இது ஆலமரமாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். எழுச்சி தமிழர் திருமாவளவன் தலைமை ஏற்போம், அதிகாரம் வெல்வோம்.